நான் வந்து ரீசெண்டாக ஒரு இன்னோவா கார் தெரியுமா, அந்த இன்னோவா காரில் பார்த்தேன், ஒருத்தன் பின்னாடி எழுதியிருக்கான், காசு பணம் வந்து போகும், அன்பு தான் நிரந்தரம் அப்படின்னு எழுதியிருக்கான். எதில்? இன்னோவா காரில். எனக்கு என்ன டவுட்னா, அவன் எந்த டொயோட்டா ஷோரூமில் எந்த அன்பை டவுன் பேமெண்ட்டாக கொடுத்து எந்த அன்பை இஎம்ஐயாக கட்டி இந்த காரை வாங்குறான்னு தெரியும். இந்த மாதிரி காருக்கு பின்னாடி காசு பணம் வந்து போகும், அன்பு தான் நிரந்தரம் இப்படிலாம் எழுதுறானுங்களே, இவனுங்களாம் யாரோ பணக்காரங்க கிடையாது, நம்மள மாதிரி ஒரு ஆள் தான், காசுக்காக அலையிற ஆள் தான். எந்த ஃபெராரி காரு பின்னாடியாச்சும் செல்வம் செல்வின்னு எழுதி பார்த்துருக்கீங்களா? எழுதுறவன் பூரா நம்பாள். எவ்ரி டைம் ஷோ பண்ணுறப்ப ஏதாவது கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் என்ன சொல்லுவானா, தப்பாக பேசுகிறான், அன்பு தானே முக்கியம், பணமாக முக்கியம், பணம் பணம் அலையாதீங்க அப்படின்னா. உங்கள் கூட்டத்துலேயும் ஒருத்தன் அப்படி கண்டிப்பாக இருப்பான், நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவங்க அப்பா பணம் சேர்த்து வச்சிருப்பான். அதையும் மீறி உங்கள் யாருக்காச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போவீங்கல்ல, அப்போ பாருங்கள், நீங்கள் கேப் புக் பண்ணுவீங்கல்ல, அப்போ அந்த காரில் போயிட்டு இருப்பான், இன்னோவா காரில் பின்னாடி எழுதிருக்கு, காசு பணம் வந்து போகும், அன்புதான் நிரந்தரம் எழுதிருக்கு.